சரி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. என்னக்கா பண்ண போற? மருமகளுக்கு பெட் காஃபி கொடுத்து எழுப்ப போறேன்டி. என்னக்கா இது எல்லாம் தலைக்கீழா இருக்கு? அங்கங்க வீட்ல மாமியாருக்கு மருமக தான் காலையில காஃபி கொடுத்து எழுப்புவாங்க. நீ என்னமோ மருமகளுக்கு காஃபி கொடுத்து எழுப்ப போறேன்னு சொல்ற? ஏண்டி, வந்திருக்கிறவ என்ன ஒண்ணு இல்லாதவளா? கோடீஸ்வரிடி. அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்ட தானே நாளைக்கு சொத்து நம்ம கைக்கு வந்து சேரும். போய் காஃபி கொண்டு வாடி. மீனுக்குட்டி, மீனும்மா, மீனு, அத்தை காஃபி கொண்டு வந்திருக்கேன்டா. குட் மார்னிங். You don't have sense? இப்படிதான் தூங்குறவங்களை எழுப்பி குட் மார்னிங் சொல்லுவீங்களா? இல்லம்மா, உனக்கு பெட் காஃபி கொண்டு வந்திருக்கேன். நான் கேட்டேனா? இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. காலங்காத்தால வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. இல்லடா, மணி 8 ஆயிடுச்சு. நான் தூங்கணும், நீங்க கிளம்புறீங்களா? சரி சரி சரி. என்னக்கா இந்த கத்து கத்துறா? புடி. அவ நிறைய நேரம் அவங்க வீட்டுல தூங்கி பழக்கப்பட்ட பொண்ணு. திடீர்னு பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நான் அதுக்கு ஒன்னும் சொல்லலக்கா. அவ என்னவோ மாமியார் மாதிரியும் நீ என்னவோ மருமக மாதிரியும் இப்படி விரட்டுறா. ஏண்டி, சில வீடுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம வந்த மருமகளுங்கெல்லாம் மாமியார விரட்டுறாளுக, மதிக்கவே மாட்டேங்கிறாளுக. இவ கோட்டீஸ்வரடி, இருந்தா இருந்துட்டு போட்டோம். போக போக நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், புரியுதா? இதெல்லாம் போய் செழியங்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. போய் வேலையை பாரு, போ. போ. என்னடி, எதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கியா? கிளம்பும் போது தானே தேடுவே நீ. தினம் படிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் வருமா? என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. ஆமா ஆமா. நிர்மலா, இதுல டிஃபன் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும், புரியுதா? சரி சித்தி. பாய்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏய் நிர்மலா, மழை பெய்யுது, நான் காலேஜ்ல டிராப் பண்ணுவா? இல்ல வேணாம், நான் டைம் ஆச்சு, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகேமா, பாத்து போ. மா, வாடா. டிஃபன் ரெடியா? ரெடிப்பா. மீனா ரெடி ஆயிட்டாளா? வந்துட்டு இருக்காமா. நீ சாப்பிடு. வாம்மா, டிஃபன் சாப்பிடவா. செப்பல் அங்க கட்டி விட்டுருமா. உட்காரு. சாப்பிடுமா. What is this? இட்லிமா, மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கு பாரு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் இருக்கு பாரு. சாப்பிடுமா. I don't like this. காலையில இதெல்லாம் சாப்பிட்டு தூங்க சொல்றீங்களா? என்னம்மா இது? காலையில டிஃபனுக்கு எல்லாரும் இதைத்தானே சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் காலையில பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். என்னது, காலையிலேயே ஆம்லெட் சாப்பிடுவியா? எஸ், திஸ் இஸ் நாட் மை லைஃப் ஸ்டைல். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு. ஐயோ ஐயோ, அம்மாடி மீனா, என்னது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறியா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். மடி, உனக்கு நேத்தி தாம்மா கல்யாணம் ஆயிருக்கு. கோவிலுக்கு போகணும், சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. நீ வீட்டோட இருமா. லிசன், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஏன் ப்ரோக்ராம் தான் முக்கியம். உங்க லிமிட் குள்ள நான் அடக்கணும்னு நினைக்காதீங்க. Don't try to control me, okay? நில்லுமா மீனா.
வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு இல்ல, அதான் அப்படி இருக்கா. போக போக எல்லாம் சரியாயிடும். நீ வருத்தப்படாத, சாப்பிடு. நான் ஒன்றும் வருத்தப்படலம்மா. நீங்கள் வருத்தப்படாமல் இருந்தால் சரி. ம். சட்னி போடவா? வேண்டாம்மா. ஒரு காட்டுல பெரிய சிங்கம் இருந்ததா. அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பயமா. அது எல்லா அனிமல்ஸையும் கொன்னு சாப்பிட்டுருமா. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிங்கம் மாடு கூட்டத்துக்குள்ள போயிடுச்சான். அந்த மாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி அடிச்சிடுச்சுங்க. உனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா யாராலையும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. தேன்குட்டி, என்னடா செல்லம் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, தூங்கலையா இன்னும்? அம்மா கதை சொல்றாங்கல்ல, அதை கேட்டு தூங்கிடுவேன். சரி, இன்னைக்கு கதை கேட்ட வரைக்கும் போதும், மீதி கதையை நாளைக்கு கேட்டுக்கலாம். போய் தாத்தா ரூம்ல படுத்து தூங்குடா செல்லம். நான் எப்பவுமே அம்மா ரூம்ல தானே படுப்பேன், தாத்தா ரூம்ல படுக்க மாட்டேன். சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. இரு கவிதா. தேன்குட்டி, இத்தனை நாள் அம்மா கூட தூங்குனல, இனிமே தாத்தா கூட தான் தூங்கணும், சரியா? ஏன்பா? இல்லம்மா, அம்மா விட தாத்தா நல்ல கதையெல்லாம் சொல்லுவாரு, சரியா? இனிமே அங்கதான் தூங்கணும். போப்பா, நான் தாத்தா கூட எல்லாம் தூங்க மாட்டேன். அவர் கதை சொன்னா தூக்கம் வராது, கோபம் தான் வரும். மொக்க போடுவாருப்பா. தேனு அடி வாங்குவ. ஆமாம்மா. ஹேய், தாத்தாவா அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நீ வா போலாம், வா. போப்பா, நான் வரல, அம்மா கூட தான் தூங்குவேன். தேன்குட்டி, விடுங்க, இங்கே படுத்துக்கிட்டுமே. இரு கவிதா. தேனுக்குட்டி, நீ தூக்கத்துல என்ன பண்ணுவ? டமால் டிமல்னு கை காலெல்லாம் இப்படி அசைப்ப, அது என்ன ஆகும்? பக்கத்துல படுத்திருக்கிற அம்மாவோட வயித்துல படும்ல? அம்மா வயித்துல பட்டா தம்பி பாப்பாவுக்கு வலிக்கும். அதனால தாண்டா செல்லம் சொல்றேன், இனிமே நீ தாத்தா கூட தான் படுக்கணும். சரி. சரி வா, தாத்தா ரூமுக்கு போலாம், வா. அப்போ உன்னை உப்பு மட்டும் தூக்கிட்டு போறேன். ஓடியா 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 ஓடியா. வா 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 வா. இங்க பாரு, தாத்தா உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாரு, நீ சீக்கிரமா தூங்கிடுவியா? சரிப்பா. அண்ணே வணக்கண்ணே, நான் சுப்பிரமணி பேசுகிறேன். இன்னைக்கே சரக்கு அனுப்பிச்சிட்டேன், என்னால் பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்க. இந்த இளவரசி நானே வந்து கட்டியிருப்பேனேக்கா. பரவாயில்ல, தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சிருக்கேன். சரி அவசரமா பணம் தேவைப்படுது. ஷாம்லி, நேத்து பெண் எடுத்திய வச்சிட்டியாடா? வச்சுட்டேன் சித்தி. வா கையல். ஏண்டி, இவங்க 2 பேரும் வேலைக்கு போறவங்க, காலங்காத்தால எழுந்து நான் மட்டும் ஒண்டியா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல, கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல. எங்கடி போன? விடுங்கண்ணே, காலங்கத்தால ஏன் திட்டுறீங்க? அது இல்ல சுப்பிரமணி, போறவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போலால. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னடி பிரம்ம பிடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்க? எங்கடி போன? அக்கா, இன்னைக்கு சஷ்டி இல்ல, அதான் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னடி வேண்டுதல் உனக்கு? எனக்கு ஒரு வேண்டுதலும் இல்லக்கா. இளவரசியும் மாமாவும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் முதல்ல பிறக்கிற குழந்தை அந்த முருகர் மாதிரியே அழகா பிறக்கணும்னு தான் வேண்டிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோக்கா. ஷாம்லி, மாமா என்னங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இளவரசி பிரசாதம் எடுத்துக்கோ.
குட் மார்னிங் மேம். இளவரசி ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன் மேடம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆஃபீஸில் இருப்பேன். வேணாம் இளவரசி, நீ ஆபீஸ் போக வேணாம். நேரா எங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஏன் மேடம், என்னாச்சு? நீ சீக்கிரம் கிளம்பி வா சொல்றேன். ஓகே மேடம், நான் இதோ இப்பயே கிளம்பி வரேன். ஓகே. என்னாச்சு இளவரசி? என் மேடமோட அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ மேடம் ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. ஒரு மாதிரியாக வேற பேசுகிறாங்க. ஏதாவது பிரச்சனையானு தெரியல. சரி, நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை, நான் ஆட்டோலே போயிட்டு வரேன். சரி வரேன். ம். என்னாச்சு மேடம்? ஆஃபீஸ் கூட போக வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு அவசரமாக ஃபோன் பண்ணீங்க. அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க இளவரசி. அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். பயப்படாதீங்க மேடம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் அம்மா நல்லபடியாக குணமாகி உங்களை மன்னிச்சிருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அவங்க நல்ல நிலைமையோட இருந்தப்ப அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கல. அதனாலதான் என்ன பத்தின வேதனையில இப்படி படுத்த படுக்கையா இருக்காங்க. மேடம், உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. அம்மா 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 அம்மா, நீங்க மறுபடியும் என் முகத்தை பார்க்க மாட்டீங்களா? நான் சொல்றது காது கொடுத்து கேட்க மாட்டீங்களான்னு தான் இத்தனை நாளா தவம் இருந்தேம்மா. இன்னைக்கு நீங்க அந்த வரத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நானும் குடும்பம் குழந்தைன்னு வாழன்னு தானே மனவேதனையில இப்படி சுய நினைவு இழந்து படுத்த படுக்கை ஆயிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்ணை திறந்து என்ன மன்னிப்பீங்கிற நம்பிக்கையில தான் நானும் தினமும் வந்து உங்க காதுல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேம்மா. என் நம்பிக்கை வீண் போகலம்மா, என் நம்பிக்கை வீண் போகல. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, இது போதும்மா. இளவரசி, எங்க அம்மா என்ன மன்னிச்சிட்டாங்க. அம்மா, எனக்கு இது போதும்மா. அம்மா 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 அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. ஐயோ ஐயோ, அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயோ மேடம், அம்மா, கண்ட்ரோல் பண்ணிக்கோ மேடம். அம்மா அம்மா, உங்களை மன்னிக்காமலே போயிட்டா உங்க மனசு வருத்தப்படுமேனு தான்
திறந்து கண்ணாலே உங்களை மன்னிச்சுட்டு போயிட்டாங்க. அழாதீங்க. அழாதீங்க. நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு ஆஃபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லு கையல். நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் இப்போ எங்கேயும் வர முடியாது, நான் ஆஃபீஸில் இருக்கேன். நீ எங்கேயும் வர வேண்டாம், வெளியே வா. ஏய், நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறேன்ல. நான் உன் ஆஃபீஸ் வாசல்ல தான் இருக்கேன். விளையாடாத கையல். நீ வந்து பாரு. ஏய் கையல், என்ன இங்க? என்ன நீங்க எதிர்பார்க்கல? அறிவு இருக்கா? ஆஃபீஸ்க்குலாம் எதுக்கு வந்த? நான் இப்போ இங்க வரதுனால உனக்கு என்ன டென்ஷன்? நீ எதுக்கு பயந்து சாகுற? பயப்படாம என்ன பண்ண சொல்ற? இளவரசிங்க வந்தா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய இவ மாதிரி பேசுற. நான் என்ன லூசா? இளவரசி இப்போ இங்க வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இளவரசி வரமாட்டல, என்ன சொல்ற? அது இந்த கம்பெனியோட ஓனர் யாரு? மாலை மேடமா? அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கா. அவ வரதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும், அதனால தான் நான் இங்க வந்தேன். எதுவா இருந்தாலும் இப்ப நான் ஆபீஸ்ல வந்து பார்த்து பேசுற அளவுக்கு என்ன தலைபுற காரியம்? எதுவா இருந்தா போன்ல சொல்ல வேண்டியதானே? ஐயோ, நேர்ல வந்து பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. இல்லன்னா நான் இவ்வளவு தூரம் வருவேனா? இப்ப மட்டும் நான் அதை சொன்னேன், டென்ஷனா இருக்கிற நீ அப்படியே சந்தோஷமாயிடுவ. பரவாயில்ல கையல், நீ பயங்கர கில்லாடி. சோ வீட்ல திருடங்க பூந்துட்டாங்கன்னு ஒரு டிராமா உண்டு பண்ணி அவங்க 2 பேர் தனியா படுத்திருக்கிறத கண்டுபிடிச்சிட்ட. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை கொடுத்து பொம்பளைங்க சமாச்சாரமும் இல்லைங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்ட. பைக்லயும் போறது வரது இல்லை. ஸோ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கு இல்ல இல்ல ஆனா இருக்கு. ஹலோ, என்ன காதுல படம் வரைஞ்சுட்டு இருக்கு இல்லைன்னு குழப்பிட்டு இருக்கா? இல்ல கையில, நாம ஒரு நாள் பார்த்ததை வச்சு மட்டும் எந்த முடிவும் வந்துட முடியாது. அதான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான்